தமிழர் தேசம். ஆரம்ப காலத்தில் சிங்களம் என்னும் சொல் தென்னிலங்கையில் வசித்து வந்த ஒரு குழுவினரையே குறித்தது என RALH குணவர்த்தனா குறிப்பிட்டுள்ளார். ஏனைய மற்ற குழுவாக தமிழர்கள் தென்னிலங்கையில் வாழ்ந்திருந்தனர். ஆனூர்புரி என்றால் நந்திக்கொடி பறக்கும் நகர், குடுமியான்மலை கல்வெட்டு. அனுராதபுரத்தில் வாழ்ந்த தமிழர்களே யார் மன்னனாக வரவேண்டும் என்பதனை தீர்மானித்ததாக சூலவம்சம் கூறுகிறது. தமிழர்கள் பெரும்பான்மையாகவும் பலத்துடனும் வாழ்ந்திருந்ததால் அவ்வாறு செய்ய முடிந்துள்ளது. அனுராதபுரத்தில் மேற்கொள்ளப்பட்ட மண்படை ஆராய்ச்சி முதல் மண்படை கிமு 4500 ஆண்டுக்குரிய செயற்கை நீர்த்தேக்கம் இருந்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. அக்காலத்தில் அங்கே தமிழர் ஆட்சி நிலவியுள்ளது. கிமு 1000 ஆண்டில் அனுராதபுரத்தில் கதம்ப நதிக்கரையில் தமிழ் நாகர்களின் தலைநகர் இருந்துள்ளது. அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது முந்திய அசுரபுரி என்ற தலைநகர் தொடர்ச்சியாக கிமு 4500 முதல் தமிழர் ஆட்சி இடம்பெற்றிருந்ததை இது காட்டுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டிற்குரிய அனுராதபுர சைவத்தமிழ் சாசனம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் பெருமளவில் வாழ்ந்து சைவ சமயத்தை வளர்த்துள்ளதை காட்டுகின்றது. கிபி 1679 ரோபேட் நாக்ஸ் என்ற ஒல்லாந்த படை அதிகாரிகண்டி அரசனின் சிறையில் 18 வருடம் இருந்து தப்பி ஓடி வந்த வேளையில் அனுராதபுரத்தில் சிங்களத்தில் அவன் உரையாடிய பொழுது அங்கிருந்தவர்களினால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் சிங்களவரவர்களிலிருந்து வேறுபட்ட இனத்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களின் தாய்மொழியாக தமிழ் மொழி இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே 17ஆம் நூற்றாண்டில் அனுராதபுரியில் தமிழ் மக்களே வாழ்ந்துள்ளனர். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் குலசேகரம், வைரமுத்து வன்னி அரசர்களால் நுவரகலாவிய என்ற அனுராதபுர பிரதேசம் ஆட்சி செய்யப்பட்டது. சத்தாதீசனின் தமிழ் கல்வெட்டு பொன்னன் வெளியில் காணப்பட்ட தீர்த்தக்குளம் திகவாபியாக மாற்றப்பட்டுள்ளது. பட்டிப்பளையாறு கல்லோயா ஆக மாற்றப்பட்டு சிங்கள குடியேற்ற திட்டம் உருவாக்கப்பட்ட போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு பகுதியை பிரித்து அம்பாறை மாவட்டம் என பெயரிடப்பட்டது. தமிழில் வாவி என்னும் சொல்லே சிங்களத்தில் வாவி என்றும் பி என்றும் வேவ என்றும் அழைக்கப்படுகிறது. இது நடுக்காடுபற்று பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இங்கு தொன்று தொட்டு தமிழர்களே விவசாயம் செய்து வந்தனர். 1952 நிகழ்ந்த பெளத்த முஸ்லிம் கலவரத்தினால் தமிழர்களும் வெளியேற நேர்ந்தது. கொண்டவெட்டுவானில் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்குரிய தமிழ் பிராமி கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. துட்டகாமினி தம்பியான சத்ததீசனால் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு இதுவாகும். துட்ட கைமுழுவும் சத்ததீசனும் தமிழர்கள் என்பது இதனால் தெரிகின்றது. கலிங்கர் வருகை இந்தியாவில் குப்த வம்ச அரசன் காலமான கிபி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் பௌத்தர்கள் கொல்லப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கொடுமை குரூரங்களுக்கு ஆளாக்கப்பட்டு மிலேச்சத்தனமாக ஆங்காங்கே பழிவாங்கப்பட்ட போது உயிருக்கு அஞ்சி பல்லாயிரக்கணக்கான பௌத்தர்களாம் வட இந்தியாவிலிருந்து தெற்கே தப்பி வந்தனர். பீகார், ஒரிசா, வங்காளம் ஆகிய இடங்களைச் சேர்ந்த பௌத்தர்களை பயந்து கலவரமடைந்து ஒழிந்து உயிரை காப்பாற்றி இலங்கையில் வந்து குடியேறினர் என்று மாக்கா அந்தனிசில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் வாழ்ந்த தமிழ் பௌத்தர்களின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மகாவம்சத்தை எழுதிய மானாம தேரரும் அப்பொழுது தப்பி வந்த ஒருவரே. அவர்களுக்கு இந்தியாவில் இழைக்கப்பட்ட கொடுமையான குரூரமான சித்திரவதைகளின் வேதனைகள் அவர்களின் மனதில் உறைந்து போய்விட்டது. முதலில் இக்காலத்தில் தான் பௌத்தர்களுக்கு கதியற்றவர்களாக ஒளிவு மறைவாக வந்து களவாக குடியேறினார்கள். அதனால் தானோ என்னவோ மானாமரின் எழுத்துக்களிலும் கொடுமையான குரூரமான சிந்தனைகள் இழையோடி காணப்படுகிறது. மீண்டும் கிபி 10ஆம் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து கலிங்கம், மகதம், வங்காளத்தில் பௌத்தத்தை பெருமளவில் சிதைத்தனர். பௌத்த மடாலயங்களும் அழித்து நிர்மூலமாக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான பௌத்த குருமார்கள் அவர்களது மடாலயங்களில் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள். பலர் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள். பௌத்த பள்ளிகள் சூறையாடப்பட்டன. பீகார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பௌத்த மத கல்வியையும்
பௌத்த கலாசாரத்தினையும் போதித்து வந்ததாகும். ஒரே சமயத்தில் 40,000 மாணவர்களை கொண்டிருந்த உலகின் மிகப்பெரிய நாலந்தா பல்கலைக்கழகம் 190 முஸ்லிம்களினால் அழிக்கப்பட்டது. விலை மதிக்க முடியாத இலக்கிய செல்வங்களான நூல்களும் அழிக்கப்பட்டன. உலகத்திற்கு பேரிழப்பாகும் என டாக்டர் எஸ். தியாகராசா தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் கொடுமை, கொலை குரூரங்களை தாங்க முடியாத நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கலிங்கத்தினிலிருந்து பௌத்த குருமார்கள். கலிங்க அரசர்கள். அரச வம்சத்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு களவாக தோணிகளில் இலங்கைக்கு வந்து சேர்ந்தனர். இது 2ஆம் வருகையாகும். ஏற்கனவே தப்பி வந்தவர்கள் இங்கு பாதுகாப்பாக வாழ்ந்ததால் அவர்களும் கதியற்றவர்களாக இங்கு வந்தனர். இங்குள்ள பௌத்த பிக்குமாரும் பௌத்தர்களுமாக வந்தேறு குடிகளை ஆதரித்தனர். இலங்கையர் பலர் இருந்தபோதும் பௌத்த குருமார் பௌத்த மத வளர்ச்சிக்காகவே இந்தியாவிலிருந்து வந்த கலிங்கர்களை தென் இலங்கையில் அரசராக்கினர். மேலும் கலிங்கர்களான பௌத்த குருமார் தமது பாதுகாப்பிற்காகவும் கலிங்கர்கள் அரசராவது நல்லது என எண்ணியே அவ்வாறு செய்தனர். தென்னிலங்கையில் சிங்கள அரச வம்சம் ஒன்று இல்லாத காரணத்தினால் அந்நிய நாட்டவரான கலிங்கர்கள் அரசராக வர முடிந்துள்ளது. தென்னிலங்கையில் சோழர், பாண்டியர் ஆட்சி காலங்களில் 10ஆம் முதல் 12ஆம் நூற்றாண்டு கலிங்கர்களும் மகதர்களும் இலங்கைக்கு வந்தனர். கலிங்க மன்னர்களின் விபரம். மகிந்தன் 956 முதல் 972 ஆண்டு வரை விஜயபாகு, கிபி 1055 முதல் 10,110 ஆண்டு வரை விக்ரமபாகு, கிபி 1016 முதல் 1137 ஆண்டு வரை நிச்சங்கமல்ல, கிபி 1187 முதல் 1196 ஆண்டு வரை விக்ரமபாகு, 1196 முதல் 1100 ஆண்டு வரை தென்னிலங்கையில் ஆட்சி செய்தனர். மேலும் கல்யாணவதி, வீரபாகு, சோடகங்கன் ஆகியோர் படையெடுப்பின் காரணமாக வந்தனர். இதனால் கலிங்க பெயர்களான நிசங்க, விஜய, மகிந்த, விக்ரம, திரிலோக சுந்தரி, லீலாவதி, சுந்தரி ஆகிய பெயர்கள் சிங்களவர் மத்தியில் நிலை கொண்டுள்ளன. கலிங்கர்கள் இந்திய திராவிட இனத்தவர் ஆவர். கிபி 956 வந்த கலிங்க இளவரசன் மகிந்தன் பௌத்த சமயத்தை இங்கு பரப்பினான். கிபி 1055 வந்த விஜய என்ற கலிங்க மன்னன் இங்கு அரசனானான். விஜய மகதத்திலிருந்து வந்தவன் என்றும் வேறு கருத்து உண்டு. சிங்களவர் என்று பூரண அடையாளம் பெறத் தொடங்கியது கிபி 1200 அளவில்தான் என்று பேராசிரியர் இந்திரபாலா தெரிவித்துள்ளார். அழகேசுவரனின் அழகேசுவரன் கோட்டை என்பது கோட்டை ராசதானியாகும். கம்பளை மன்னன் விக்ரமபாகுவின் இனத்தவனும் கம்பளை அரசில் படைத்தலைவனாகவும் மந்திரியாகவும் இருந்தவனுமான அழகக்கோன் அல்லது அழகேசுவரன் என்பனை மன்னனாக்குவதற்காக கிபி 1406 கோட்டை ராச்சியம் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து செண்பகப் பெருமாள் போன்ற அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. சுனித்ரா தேவி தமிழரசி, மருமகள் தமிழரசி, பேத்தி தமிழரசி என்று தமிழர்களின் ஆட்சியிலிருந்த காரணத்தினால் கோட்டை இராசதானியில் தமிழ் அரச மொழியாக இருந்துள்ளது. H.W. கொட்ரிங்லன் சிலோன் என்ற நூலில் கோட்டை அரசினை ஆண்ட மன்னர்களது அரச மொழியாக தமிழ் மொழியே இருந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அழகக்கோன் முதலாக தருமபாலன் வரை கோட்டையை ஆண்ட மன்னர்கள் எல்லோரும் தமிழர்களே. அழகக்கோன் கோட்டை அமைந்த இடம் ஜெயவர்த்தனபுரமாகும். இலங்கையில் அகழ்வாராய்ச்சிகளில் தென்கரை வளவகங்கை பகுதி, கிழக்கு கரை கதிரவெளி, மேற்கு கரை பொன்பறிப்பு மாதோட்டம் மாந்தை, வடக்கு கரை வள்ளிபுரம், மத்திய இலங்கையின் வவுனியா, அனுராதபுரம் முதலிய இடங்களில் தமிழர்களின் ஈமச் சின்னங்களாகிய முதுமக்கட்டாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கோட்டகம சங்கிலிக்கான தரவை. பாண்டுவாச நகர், மாத்தலை, கந்தப்பளை, புதுமட்டவாவி முதலிய தென்னிலங்கை ஊர்களில் பழைய தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மற்றும் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட சிவாலய இருப்பிடங்களையும் அவற்றின் பின்னைய வரலாற்றினையும் ஆராயுமிடத்து இந்நாடு தமிழ் இலங்கையான சிவபூமியே என்று T.K. ராசேசுவரன் 5வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு மலர் தெரிவித்துள்ளார்.
கிபி 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வீர சோழியம் என்ற தமிழ் இலக்கண நூல் இந்திய தமிழ் பௌத்த பிக்கு மூலம் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு சித்த சசங்கராவ என்ற பெயரில் சிங்கள மொழி இலக்கணமாக உள்ளது. தமிழ் வைத்திய சிந்தாமணி என்ற நூலை சயசிங்கம் என்ற தமிழ் வைத்தியர் சிங்களத்தில் மொழிபெயர்த்து சிங்கள வைத்திய நூலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆதாரம்: பல்லவராச்சியம்.